ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபமினர்களே வணக்கம். இன்றைய தேதி 15/4/2019, கிழமை திங்கட்கிழமை. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மறுநாள் விடையற்காலை 4:01 வரை இருக்கிறது. திதி தசமி திதி 7:08 காலை வரை உள்ளது. பின்பு ஏகாதசி திதி. மக நட்சத்திரம் மரண யோகம். மகம் அப்புறம் பூர்ண நட்சத்திரம் வரும். 4 மணிக்கு அப்புறம் பூர்ண நட்சத்திரம் சித்த யோகம். இந்த ஏகாதசி பேர் காமத ஏகாதசி. இன்றைய திதி சூன்ய திதி, ஒரு சுமாரான நாள். திங்கட்கிழமை 7 to 9 ராகுகாலம், 10 to 12 யமகண்டம், 1 to 3 குளிகை. சூன்ய திதிங்கனால வழக்கமான சுப காரியங்கள் இன்று செய்ய தேவையில்லை. ஏகாதசினால் பெருமாள் பூஜை செய்வது சிறப்பு. வழக்கமான செயல்களில் தடையேதும் கிடையாது. மிதமான நாளே. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு குரு பார்வை. நல்ல யோகமான ஒரு நிலை. மன வருவாய் நன்றாக இருக்கும். பொருளாதார நிலைமைகள் மேம்படும். உற்றாகவருடைய மதிப்பு கூடும். உற்றாகவரிடத்தில் மதிப்பு கூடும். செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி நிலை கிடைக்கும். தீர்க்கமாக யோசித்து நிதானித்து யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். சமுதாய அந்தஸ்து உயரும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். திருமணம் கூடி வரும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிகள் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். சுப விரயங்கள் நடக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். பொருளாதார நிலைமைகள் மேம்படும். அரசு அனுகூலங்கள் உண்டு. பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள் நீங்கள். லாபஸ்தானத்திற்கும் சகோதரஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்கிறது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். செய்யக்கூடிய செயல்களில் உறுதித்தன்மை காணப்படும். அரசு அனுகூலங்கள் உண்டு. பிரயாணத்தினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கருத்தில் கொண்டு நன்மை பிறக்கும். ஆதாயம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதியானவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பார்வை. வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். பொருளாதார நிலைமைகள் மேம்படும். அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். வண்டி வாகன வசதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் யோகம் உண்டும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. அரசு அனுகூலங்கள் கிட்டும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, ராசிகளில் சந்திர பகவான் விரையாதிபதியாக அமர்ந்து இருப்பதால் மனக்குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படும். தூக்கமின்மை ஏற்படுவத வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார நிலைமைகள் சற்று குறைய செய்யும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமான அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, விரயத்தில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். தூக்கமின்மை ஏற்படலாம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். பொருளாதார நிலைமை சீராக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை குறையும். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, 10 லாபத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். தொழில் மேம்படும். கையில் காசு இருப்பு இருக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. தாய் தந்தை ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. எதையும் யோசித்து நிதானித்து செய்ய வேண்டியிருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் முன்னோடைய சொத்து சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவுக்கு வருவீர்கள். வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும்.
சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் நன்பெயர் சம்பாதிப்பீர்கள். வேலைகளில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபட்டு உயர் அதிகாரியிடமும் நன்பெயர் சம்பாதிப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, அஷ்டமஸ்தானாதிபதி நவமஸ்தானத்தில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது முன்னோடைய சொத்து சம்பந்தமாக சில குழப்பங்கள் ஏற்படலாம். வேலைவாய்ப்பிலும் சில பின்னடைவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வாகனத்தை ஓட்டும் பொழுதும் கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சந்திர பகவான் சப்தமஸ்தானாதிபதி இருந்து அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை குறைய செய்யும். அளவாக பேசுவதே நன்று. அதிகமான பேச்சு ஆபத்தை விளைவித்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். சுமாரான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஆறுக்குடிய அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். பொருளாதார நிலைமை மேம்படும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, 5 கூடியவன் 6ஆம் இடத்தில். குழந்தைகளினால் செலவுகள் அதிகமாக ஏற்படும். சுப செலவாகவே இருக்கும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.